இன்சுலினை அரை மணி நேரத்தில் சுரக்க வைக்க ஒரு அருமையான ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்சுலின் கணையத்தில் சுரக்கக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன். இந்த ஹார்மோன் உடல்ல சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துது. இந்த இன்சுலின் குறைவாகவோ அல்லது சுரக்காமல் போனாலோ செல்களுக்குள் சர்க்கரை அதாவது குளுக்கோஸ் செல்ல முடியாது. இந்த சர்க்கரை ரத்தத்திலேயே அதிக அளவுல தங்கிடும். இதனால கொடிய நோயான சர்க்கரை நோய் ஏற்படுது. இந்த நோயினால் தற்போது நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இன்சுலின் ஊசி போடுவாங்க. அந்த இன்சுலின் ஊசி போட்டுக்கும் போது ரத்தத்துல உள்ள அந்த குளுக்கோஸ் செல்களுக்குள் செல்ல ஆரம்பிக்கும். இதனால தற்சமயம் அந்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வைத்திருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம 30 நிமிடத்துல நிரந்தரமா இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமெடி பார்க்கலாம். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்துல ஏகப்பட்ட சத்துக்கள் மருத்துவ குணங்கள் இருக்கு. சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்தி எடுத்துக்கங்க. ஒரு 5 to 8 சின்ன வெங்காயம் போல எடுத்துக்கங்க. இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன்ல இருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வெல்லம் பயன்படுத்தலாம். வெள்ளை சர்க்கரை தான் பயன்படுத்தக்கூடாது. கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இது எல்லாமே பயன்படுத்தலாம். இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்படியே சாப்பிட வேண்டியதான். இதில் நம்ம ஏன் வெல்லம் பயன்படுத்துறோம்னா, சின்ன வெங்காயத்தை தனியாக சாப்பிட முடியாது. அதில் ஒரு வகையான காரத்தன்மை இருக்கும். அதனால வெல்லம் சேர்த்து சாப்பிடும்போது அதனுடைய காரத்தன்மையை நீக்கிடும். அதுக்காக தான். உங்களுக்கு வெல்லம் சேர்த்து சாப்பிட பிடிக்கல, சாப்பிட முடியல அப்படின்னா நீங்க அதற்கு பதிலாக சின்ன வெங்காயம் நீங்க சாப்பிடும்போது கூட தாராளமா சாப்பிடலாம். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை சைட்ல சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா காலையில பழையது சாப்பிட்றது, சர்க்கரை நோய் உள்ளவங்க பழையது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதாவது முன்ன நாள் வடிச்ச சாதத்துல நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில கொஞ்சமா உப்பு போட்டு சின்ன வெங்காயத்தோட கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். அதே சமயத்துல நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தும். இன்சுலினை நல்லா சுரக்க வைக்கும். பொதுவாகவே நம்ம வெளியிடங்களுக்கு எங்கேயாவது போனோம் அப்படின்னா தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல ஹோட்டல்ல சாப்பிட்ற நிலைமை ஏற்படும். ஹோட்டல்ல சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கண்டிப்பாக நச்சுக்கள் கலந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. சின்ன வெங்காயத்தை நம்ம ஒரு 2 to 3 சாப்பிடும்போது சப்போஸ் அதுல ஏதாவது நச்சுக்கள் இருந்ததுன்னா அந்த நச்சுக்களை எல்லாத்தையுமே முறியடிச்சிரும். சின்ன வெங்காயம் ரத்தத்துல இருக்கக்கூடிய உப்பு சர்க்கரையினுடைய அளவை குறைக்கும். ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக்கும். நம்ம உடம்புல உப்பு அதிகமாச்சுன்னா மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக கோளாறு, மூட்டு தேய்மானம், மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த சின்ன வெங்காயம் அனைத்து பிரச்சனையுமே சரிப்படுத்திடும். அது மட்டும் இல்லாம இன்சுலின் வெறும் 30 நிமிடத்துல சுரக்க வைக்கும். இது ஒரு அனுபவபூர்வமாகவே நீங்க உணரலாம். சர்க்கரை அதிகமா இருக்கும்போது உடல் சோர்வு, தலைவலி, பாதவலி, பாத எரிச்சல், நாவறட்சி, அடிக்கடி சிறுநீர் போதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இதை சாப்பிட்ட அடுத்த 30 நிமிஷத்துல உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு ஒரு வித்தியாசமான தனி சக்தியையும் கொடுக்கும். இன்சுலின் ஊசி போட்டாலும் சரி, ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டு பாருங்க. அப்புறம் நீங்க சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்க. உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஹோம் ரெமெடி இது. அதற்கு மட்டும் இல்ல, நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம் இது எல்லாத்தையுமே சரி செய்யும். ஏதாவது ஒரு வகையில சின்ன வெங்காயத்தை தினமுமே சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எடுத்துக்கும் போது நம்ம இன்சுலின் சரியாக சுரக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பளையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.